Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மரித்து போன சூழ்நிலை இருக்கோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று தம்முடைய ஆவியை அனுப்பி, பரிசுத்த ஆவியை அனுப்பி உயிரடை செய்வார். எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்னாருங்க, ஒரு பள்ளத்தாக்குல போட்டு போய் உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லும் போது அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. அப்ப உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து நரம்புகள் பின்னி பிணைந்து அது தசைகள் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருடைய ஆவியை அனுப்பி ஜீவனை கொடுத்து மிகப்பெரிய சேனியாக இருந்துதான். அது போல கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மரித்து போன சூழ்நிலை இருக்கு, அது சரீர சுகபலன் ஆரோக்கியமா இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், பிள்ளையோட மங்கள காரியங்கள், படிப்பு காரியங்கள், ஊழியத்துல எந்த விதமான வளர்ச்சியுமே இல்ல, ரொம்ப மரித்து போன சூழ்நிலை உலர்ந்து போயிருக்கு அப்படி சொல்லி ஃபீல் பண்றீங்களா? இல்ல பிள்ளையோட படிப்பு காரியங்கள், பிசினஸ் பண்ற இடத்துல, வேலை செய்யற இடத்துல எதுவுமே முன்னேற்றமே இல்ல, எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, உலர்ந்து போயிருக்கு, மரித்து போன சூழ்நிலை எழும்பவே முடியாதுன்ற சூழ்நிலைங்களா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பிடிச்சவங்க அவர் உங்களிடத்து வரும்போது அவங்களை பலப்படுத்துவாரு. பரிசுத்த ஆவி என்ன பண்ணா பலப்படுத்துவாரு, ஆலோசனை தருவாரு. உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியை நீங்க உறுதியா பிடிச்சிட்டு அன்றைய தினம் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபித்து அவர் ஆவியோட துணை கொண்டு நீங்க எல்லா காரியங்களும் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில மரித்து போன எல்லாவற்றையும், மரித்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் தன் ஜீவனை அனுப்பி உயிரடை செய்வார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை, நீங்கள் உயிரடைவீர்கள். அந்த வாக்குத்தத்தை பிடிச்சவங்க உங்க மரித்து போன எல்லா காரியங்களும் கர்த்தர் இன்று ஜீவனை கொடுத்து உயிரடை செய்வாராக. ஆமென். God bless you.